நம்ம டெய்லி பேசிஸில் நிறைய ஆப் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபோன்பே, கூகுள் பே. இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இந்த ஆப்லாம் யார் டெவலப் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு? நம்மளை டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுற இந்த ஆப் எல்லாம் நம்மளும் எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 2 சாய்ஸஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நேட்டிவ் ஆப் டெவலப்மெண்ட். நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா அது ஆண்ட்ராய்டு இல்லை iOS இந்த 2 பிளாட்ஃபார்முக்காக தான் டெவலப் பண்ணுவீங்க. நேட்டிவ் ஆப்னா என்னன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டுக்காக டெவலப் பண்ணுவீங்க, அது ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் iOSக்காக டெவலப் பண்ணீங்கன்னா அது iOSல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டைம் கிரியேட் பண்ணாலே அது ஆண்ட்ராய்டு இல்லை iOSல கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஆப் டெவலப் பண்ணாலே அது ஆண்ட்ராய்டு iOSலையும் கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணும். நீங்கள் நேட்டிவ் ஆப்ஸ் டெவலப் பண்ண எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், கிராஸ் பிளாட்ஃபார்முக்காக எந்த லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்றீங்கன்னா ஜாவா இல்ல கால்டன் யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க iOS ஆப் டெவலப் பண்றீங்கன்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்கன்னா ஃப்ளட்டர் இல்ல ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பீங்க, நான் நேட்டிவ் ஆப் லேர்ன் பண்ணுமா இல்ல கிராஸ் பிளாட்ஃபார்ம் லேர்ன் பண்ணுமான்னு. ஓகே, சிம்பிள் தான். இப்போதான் நீங்க டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாகிராம் மாதிரியான பெரிய ஆப் எல்லாம் நேட்டிவ் ஆப் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்க நேட்டிவ் ஆப் யூஸ் பண்ணாதான் ஆண்ட்ராய்டு இல்ல iOSல இருக்கிற ஃபுல் ஃபியூச்சர்ஸ், எக்ஸாம்பிள் கேமரா, மைக், ஜிபிஎஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்ட் iOS டிவைஸ்ல இருக்கிற கேமரா, மைக், ஸ்டோரேஜ் ஒரு டிவைஸ் பொறுத்து அது சரியா ஒர்க் ஆகாது. நீங்க ஸ்மால் ஆப் இல்ல ஸ்மால் பிசினஸ்க்காக டெவலப் பண்றீங்கன்னா அப்போ நீங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பேக் எண்ட் டெவலப்மெண்ட். பேக் எண்ட் தான் உங்க ஆப்போடைய பிரைன். ஆப்போட டேட்டா, லாகின் சிஸ்டம், பேமெண்ட், மச் மோர் டேட்டா எல்லாம் மேனேஜ் பண்றது பேக் எண்ட் தான். பேக் எண்ட் லாங்குவேஜ்க்காக நீங்க Node.js, Django இல்ல Spring Boot யூஸ் பண்ணலாம். டேட்டாபேஸ் செட்டப்காக MongoDB, MySQL இல்ல Firebase நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பை லைவ் பண்ணணும், அதுதான் டெப்ளாய்மெண்ட். உங்க ஆப்போட பேக்எண்ட் டெப்ளாய் பண்றதுக்கு நீங்க சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் ஆப்பை டெப்ளாய் பண்றதுக்கு ஆண்ட்ராய்ட்னா பிளே ஸ்டோர் யூஸ் பண்ணுங்க, iOSனா ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் தி ஃபுல் ஆப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் இந்த பிசினஸ் வீடியோஸை மிஸ் பண்ணாம இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching and I see you in the next video.